எப்படி போச்சுன்னே தெரியல. 6 days போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த குட்டீஸ் எல்லாம் நான் பார்க்க முடியாதுல்ல. அதனாலதான் நான் சோகமா இருக்கேன். இல்ல சூசன்? நம்மள சந்தோஷப்படுத்த ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்மள சந்தோஷப்படுத்த ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களா? அப்ப அந்த கெஸ்ட் பார்க்க நம்ம ரெடி ஆயிடலாமா? ரெடி ஆயிடலாம்க்கா. அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். சூசன், என் ஃப்ராக் தான் அழகா இருக்கு. இல்ல, என் ஃப்ராக் தான் அழகா இருக்கு. வா, என்ன திருத்தவே முடியாதா? பத்தியா, சைடு கேப்ல நீ என்னைய கலெக்ட. பாருங்க குட்டீஸ், இவன் என்ன கலெக்டறான். என் ஃப்ராக் தான் அழகா இருக்கு. சூசன் ஃப்ராக் நல்லாவே இல்ல தானே? சும்மா சொன்னேன். சூசன் குட்டி அழகா இருக்கா, மெல்லின் குட்டி அழகா இருக்காங்க. உங்களை பார்க்க இதை விட அழகான ஒரு கெஸ்டும் வந்திருக்காங்களாம். இன்னையோட நாளுக்குள்ள போயிடலாமா குட்டீஸ்? யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்குள்ள 6th day வந்துருச்சுன்னு. நாங்க மறுபடியும் உங்களை சீக்கிரம் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த 6th day அன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா எங்க முன்னாடி வந்து உட்காருங்க. உங்களுக்காக நிறைய புதிய விஷயம் காத்துட்டு இருக்கு. ரெடி சொல்லிடலாமா மேலே? ரெடி. எங்க சத்தமா ரெடி சொல்லுங்க. ரெடி. ஹாய் பசங்களா, எப்படியோ நம்ம 5 நாள் பிபிஎஸ் ப்ரோக்ராம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ப்ரோக்ராம்ஸ் அதாவது கேம்ஸ், பாட்டு எல்லாம் வசனானா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ கடைசி நாள் ப்ரோக்ராம்குள்ள வந்திருக்கோம். இந்த கடைசி நாள் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு ஒருத்தர் கிளம்பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட அந்த பசங்க கிட்ட நான் பேசி அவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அவரை கூப்பிடலாமா? அவர் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாக். சொல்ல பார்க்கலாம் ஜாக். அவர் தான் உங்களை வந்து கூப்பிட்டு, அவர் தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரை கூப்பிடலாமா? எல்லாம் சத்தமா கூப்பிட்டாதான் அவர் வர்றாரு. கூப்பிடுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. எனக்கு கேட்கல. கேட்கலையாமே? சத்தமா கூப்பிடுங்க நல்லா. இருப்பா வரேன். வந்துட்டாரு பாத்தீங்களா? என்ன ஜாக் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? மழையில இருந்து இருக்காருயா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வர உங்களை பார்க்க. ரொம்ப களைப்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, ரொம்ப டஸ்டா இருக்கு. மழை உள்ளதான் போயிட்டு வந்தீங்க போல இருக்கு. மழை குள்ளமாவும் போயிட்டு வந்தேன், ரொம்ப கஷ்டம். சரி, மேட்ருக்கு வா. நீங்க என்ன நடந்தது? நீங்க வந்து பிபிஎஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கீங்களா ஜாக்? பிபிஎஸ் அப்படின்னா? பிபிஎஸ்னா என்னன்னு தெரியாம வந்துட்டீங்களா நீங்க? கூப்பிட்டாங்க, சரி பசங்களை பார்க்கலான்னு வந்தேன். பிபிஎஸ்னா பசங்களை பாத்தீங்களா? ஜாக்குக்கு பிபிஎஸ்னா என்னன்னே தெரியல. நம்ம வருஷம் நம்ம அதாவது ஜாக் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல புரியுது. பசங்க எல்லாருக்கும் பிபிஎஸ்னா என்ன தெரியும், உங்களுக்கு தான் பாவம் தெரியாம போயிடுச்சு. சின்ன பசங்களா பாவம். சரி, அவருக்கு முதல்ல சொல்லி புரிய வைக்கலாமா? பிபிஎஸ்னா என்னன்னா விடுமுறை வேதாகம பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அதை வந்து வருஷம் நம்ம சபையில நடத்துவோம். ஆனா இந்த வருஷம் நம்ம லாக்டவுன்றதுனால சபையில நடத்த முடியாததுனால நாங்க நேரடி அதாவது காணொலி மூலமா இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓ, காணொலி நெட்லீங்களா? ஆமா, வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணி நாங்க இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? சாங் பாடுவீங்களா? ஆமா ஜாக், உங்களுக்கு தெரியாதா? நாங்க போன 5 நாளா சாங், கேம் நிறைய பசங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி நாங்க நடத்திட்டு இருந்தோம். பசங்க கூட என்ஜாய் பண்ணா. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. சரி, எனக்காக ரெடி பண்ணீங்களா? நானும் கூட ஆடுறேன். ஷூர், கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு பண்ணலாம். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாமா? சாங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் எங்களோட நிகழ்ச்சிக்கு முதல் பகுதியா நாங்க சாங்குக்குள்ள போவோம். ஓகேவா? சோ நீங்க பசங்க வெளிய கூட சேர்ந்து பசங்க கூட நீங்களும் ஆடணும்னு சொல்லிட்டு பசங்க ஆசைப்படுறாங்க. அப்படியா? ஆமா. சரி, நான் ஆடுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க ஆடுறீங்களா முதல்ல டான்ஸ்? முடிஞ்ச அளவுக்கு ஆடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, முடி எங்க வெட்டீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வைக்காதே. முடிய வெட்ட முடியாம வச்சிட்டு இருக்கோம். முடியெல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கீங்க. அழகா. இவ்வளவு பேர் பார்க்க போறேன் மேம். சோ அழகா இருக்கணும்ல, ஒன்ன மாதிரியா தாடி பாத்தீங்க பசங்களா? இது அழகா பாத்தீங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றது கொடுங்க. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் பகுதியா சாங்குக்குள்ள போயிடலாம். ஓகே 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 பசங்களா, எல்லாம் நல்லா ரெடி ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாங்கு லாஸ்ட் டே ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு. ஜாக் வந்து நம்ம இடம் சும்மா விளையாடி இருக்காரு. அவருக்கு பாட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ற ப்ரோக்ராம்லாம் அவர் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜாக், ஏன் அந்த மாதிரி சும்மா சொன்னீங்க? சும்மா உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். உனக்கு கொஞ்ச நேரம் விளையாடு. நல்லா விளையாடுங்க. விளையாடுறதுக்கான நேரமே தெரியல உங்களுக்கு. சரி, நீங்க எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? அப்பனா ஷூர். பாடிட்டு ஆடுவீங்களா ஜாக்? ஆடு. திரும்பி பார்த்து சொல்லுங்க. உங்க பின்மட்டதான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா நானும் ஆடுறேன். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். பசங்களா, நீங்களே கூட ஆடுறீங்களா? ஆடுறீங்களா? அவர் ஜாக் கேட்கல, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. யாருமே என்ன பேச மாட்டீங்க. கஷ்டமா இருக்குல்ல?
ஜாக் வருத்தப்படாதீங்க ஜாக் தலையில இருக்காது மேம் கோவம் வந்துச்சுன்னா அங்க யாருமே இருக்க மாட்டேங்குது தெரியும்ல. ஏன் ஜாக் விக்கா கடிச்சிடுவேன் ஞாபகம். பசங்க கிட்ட இந்த மாதிரி மிரட்டிங்கன்னா எப்படி ஜாக் பேசுவாங்க? சாரி. ஓகே ஜாக், நம்ம சாங்குல போயிடலாமா பசங்களா? ரெடி. முதல் நாள் பாட்டு என்னது ஜாக் உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க. ஷாக் எனக்கு ஷாக் அடிக்குது. ஏன் இப்படி பாடுறீங்க? ஐயோ நானே பாட போல இருக்கு. அதுக்கு நல்லா பாடுவீங்களா ஜாக்? கண்டிப்பா. சாப்பிடலாமா பசங்களா? ரெடி. ஓகே 1 சாப்பிடலாமா? நீங்க சொல்லுங்க சாப்பிடலாமா? ஓகே 1 2 3 ஸ்டார்ட். என்ஜாய் பண்ணேன். நீங்க வசங்களா? நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ஓகே. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஜாக் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப டல்லா பேசுறீங்க, ரொம்ப களைப்பா இருக்கா? தண்ணி எதுவும் வேணுமா ஜாக்? லைட்டா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லா இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ் வந்து பசங்கலாம் நல்ல ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ எல்லா ப்ரோகிராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தரேன் சார். ஓகேவா? ஓகே. ஓகே ஜாக், அப்போ செகண்ட் சாங் போயிடலாமா? ஜாக் இருங்க, யாரும் சொல்லாதீங்க. செகண்ட் நாள் சாங் என்னது ஜாக்? செகண்ட் சாங்கா? ஐயோ. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய். சூப்பர் ஜாக், கரெக்டா சொல்றா பாத்தீங்களா? இதுல என்ன தெரியுது? ஜாக்கும் நம்ம ப்ரோகிராம் பார்த்திருக்காருன்னு தெரியுது. ஓகே பசங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா செகண்ட் நாள் சாங்? நீங்க பாடும்போது உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது ஜாக். அப்படிங்களா? ஆமா, கொஞ்சம் பாருங்க இங்க. இது மாதிரி கேட்கும். இப்போ கேக்குமா? ஓகே ஜாக், ஓகே ஓகே. அப்ப நாம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஜாக்? கண்டிப்பா பாடுவீங்களா? கண்டிப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டவருக்காக
பண்ணார்ல ஆர்டர் பண்ணடா இப்ப ஆர்டர் பாருங்க ஆடவே மாட்டீங்களே இப்ப ஆர்டர் பாருங்க பசங்க நீங்க பாருங்க நல்லா ஆடுங்க சார் பசங்க ஜாக் வந்து நல்லா ஆடணுமா வேணாமா ஆடி ஆடணும்ல ஓகே இப்ப ஆர்டர் பாருங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா டக்குனு 1 2 3 ஸ்டார்ட் சாரி ஜாக் இன்டரப்ட் பண்ணதுக்கு பேசுங்க நீங்க பேசுங்க ஜாலியா இருந்துச்சு நீங்க பசங்க அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓ அப்படியா நீ பேசு பாருங்க Thank you ஜாக் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜாக் நீங்களே பேசுங்க பசங்க கிட்ட நாங்க தான் டெய்லி பேசிட்டு இருக்கோம் பேசாம நீங்களே பேசுங்க பசங்க கிட்ட சரியா பசங்க அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சா ஓகே அடுத்த சாங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சிக்கு புகல்ல ஜாக் பாத்தீங்களா அவங்க அப்பா சொல்றாங்க நீங்களும் ஆமான்னு சொல்றீங்க சிக்கு புகல்ல அப்படிதான் சொல்றீங்களா சாரி என் காது கொஞ்சம் தெரியல ஜாக் உங்க காது கொஞ்சம் நல்லாதா என் காது அப்படிதான் பாக்கறது சிக்கு புகல் ஓகே சிக்கு புகல் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரெடி பசங்க ரெடியா இருக்கீங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா ஓகே ரெடி ஸ்டார்ட்
வாவ் செம்ம ஜாலியா இருந்துச்சு பசங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சா அம்மா தேர்ட் சாங் தானே இது ஜாக் என்ன ஜாக் மறந்துட்டீங்களா தேர்ட் சாங் தான் இப்போ நம்ம பாடணும் ஆமால ஓகே இப்போ ஃபோர்த் டேஸோட சாங் நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் தில்லு 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 பாலாம் பசங்க ரெடியா இருக்கீங்களா ரெடி ஓகே ஜாக் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க பசங்க நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஓகேவா நானா ஆமா என்ன ஜாக் உங்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்க சாங் தெரியும் வாய்ஸ் கண்டாவே வா வாய்ஸ் பரவாயில்ல அங்க எங்க வாய்ஸ் மட்டும் அப்படியே நல்லா இருக்கு பாருங்க என்ன பசங்களா ஓகே என்ன பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஜாக் ஸ்டார்ட் பண்ணலாமா மியூசிக் வேணும் மியூசிக் ஜாக் நீங்க பாடும்போது கொஞ்சம் சத்தமா பாடணும் ஜாக் நீங்க பாடுறதே கேட்க மாட்டீங்க நீங்க பாடுறீங்களா என்னன்னு டவுட்டா இருக்கு என்ன பசங்களா பாடுறதா இல்லையா டப்பா சொல்ல பாரு தானே பாடலையா சரி இப்போ நான் பாடுறேன் ஓகே மட்டும் பாடுறேன் நீங்க மட்டும் பாடுறீங்களா கொஞ்சம் பாடு பாடு ப்ளீஸ் பாடு ஓகே ஜாக் கவர் பண்ணுறீங்க நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஆடுங்க இதுக்கு மேல பாரு ஆட்டத்தை எப்படி ஆட போறேன் வாங்க வாங்க சார் இதுதான் சார் எதிர்பார்க்கிறோம் ஓகே சார் ஆமா நாலாவது நாள் சாங்னது சாரி அஞ்சாவது நாள் சாங்னது அஞ்சாவது நாள் சாங்க ஹீரோவா இல்ல ஜீரோவா சூப்பர் கரெக்டா பார்த்தா கை தட்டுங்க சார் கரெக்டா கண்டுபிடிச்சா ஓகே பசங்களா நம்ம சாக் போலாமா எனக்கு ஒரு டவுட் பசங்களா ஹீரோவா ஜீரோவா சாங் சொல்றது உங்களுக்கு யாரு ஹீரோ ஓகே நம்பி உனக்கு யாருவா எனக்கு ஜீசஸ் தான் உண்மையா பேசணும் உண்மைதான் சாக் பேசுறேன் பசங்களா உங்களுக்கு ஜீசஸ் அப்படியா சரி ஓகே எனக்கும் ஜீசஸ் தான் ப்ளீஸ் ஓகே பட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே சாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம்
தேங்க்யூ சார். நீ இல்ல, நீ பாடம் மட்டும் தான் செஞ்ச. சார் நான் எடுத்தா கீபோர்ட் வச்சு ஆட முடியும் சொல்லுங்க. அது கரெக்டான பசங்க கீபோர்ட் வச்சு ஆட முடியுமா? ஜாக் அண்ணா இன்னைக்கு நல்லா ஆடினாரு, நல்லா என்ஜாய் பண்ணாரு. ஓகே சாரி சார், பேசுங்க நீங்க பேசுங்க. நானும் செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஜாலியா இருந்துச்சு. சரி, அடுத்தது என்னது? அடுத்ததா ஆமா. அடுத்தது நம்ம வந்து அடுத்த செக்ஷன் குள்ள போயிட வேண்டியதுதான். அப்படி அடுத்தது பசங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேம்ஸா? கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கேம் நான் ஆடுவாங்க கூட. சார் நீங்க கேம் ஆட போறீங்களா? வின் பண்ணுவீங்களா? கஷ்டம், ஆனா நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணாம இருக்க மாட்டேன். சரி, ஆடலாமா? ரொம்ப பசங்க ஜாக் மாதிரி தான் எப்பவுமே ட்ரை பண்ணணும். சரியா? எதுவும் கஷ்டம் சொல்லிட்டு விட்டுற கூடாது. எதா இருந்தாலும் ட்ரை பண்ணணும். ஜாக் ரொம்ப இன்னும்ன்றீங்க ஜாக். ஓகே, எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். ஜாக் ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்க. வாங்க. சரி நம்ம ஜாக் அடுத்து நம்ம கேம் குள்ள போயிடலாம் ஜாக். ஓகேவா? வெரி ஜாலி. ஓகே பசங்களா, பாய் பாய். ஹாய் குட்டீஸ், கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா ரெண்டு பேர் என்ன செய்றாங்க? கேம் விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஒண்ணும் இல்ல, கேமுக்கு தேவையானது ஒரு கப்பு, ஒரு சின்ன பால். நீங்க வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருங்க, ஆப்போசிட்டா நின்னுக்கோங்க. இவங்க A டீம், அடுத்து வந்து விளையாட போறது B டீம் ரெண்டு பேர். சரிங்களா? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த அக்கா கிட்ட ஒரு கப்பு ஒரு பாலும் இருக்குல்ல, இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பால் எடுத்து அவங்க கிட்ட த்ரோ பண்ணுவாங்க. அப்ப இந்த கப் வச்சு இவங்க என்ன செய்யணும், அதை கேட்ச் பண்ணணும். இப்போ மிஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ கேம் நம்ம சரியாயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு பேரும் பண்ணணும். எத்தனை இவ்வளோ செகண்ட் இருக்கு, அந்த செகண்ட்ல எவ்வளோ த்ரோ பண்றாங்க இவங்க கேட்ச் பிடிக்கிறது, அதான் வந்து பாயிண்ட். ஓகேவா? இதே மாதிரி இவங்க முடிச்ச பிறகு அடுத்து B டீம் வருவாங்க, அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். ஓகேவா? நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டீஸ்? ஓகே, நீங்க ரெடியா ரெண்டு பேரும்? இவங்க A டீம். ஓகே, ரெடியா வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 out. 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 6 out. That's all. A டீம் வந்து இப்போ விளையாடி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து B டீம் வர போறாங்க. இவங்க முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைல்ல. இந்த அக்கா பேர் வந்து ஷர்மிளா அக்கா. ஹாய் சொல்லுங்க. இவங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எஸ்தர் அக்கா. சரிங்களா? நெக்ஸ்ட் டீம் வர போறாங்க, அவங்க நம்ம வெல்கம் பண்ணலாம். வாங்க, நியூலின் அண்ட் ஜான்சி. உங்களுக்கும் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுமா நியூலின், ஜான்சி? அதுக்கு முன்னாடி பசங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. வெரி குட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கூட B டீம் விளையாட போறாங்க. ரெடியா நியூலின் அண்ட் ஜான்சி? A டீம் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல 3 டைம் மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க உங்க எத்தனை டைம் மிஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு இந்த வின்னரா இல்ல அவங்க வின்னரா நம்ம சொல்லலாம். ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Timer off. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எப்பவும் அவுட் ஆயிட்டீங்க. விடுங்க, அவுட் ஆயிட்டீங்க. உங்களுக்கே தெரியும் குட்டீஸ், பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய டைம் மிஸ் பண்ணது யாரு? B டீம் தான். அப்ப வின் பண்ணது யாரு? A டீம். அவங்கள கூப்பிடலாமா? கிளாப் பண்ணுங்க எல்லாரும். உங்களுக்கு சர்மி அக்கா, எஸ்தர் அக்காக்கு. ஓகே, வெரி குட். ஓகே குட்டீஸ், டீம் A மாதிரி நீங்களும் உங்க வீட்ல போய் ஜாலியா இந்த கேம் விளையாடி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.
பண்ணி வின்னாயிடுவா. அவனுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு. சரி, ரெண்டாவது நான் போய் ஃபோன் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸ் அவங்க மம்மி வச்சிருப்பாங்க. ஓகேவா? தோத்து போனவங்களுக்கு கிஃப்டே இல்லை என்ன குட்டி? ஓகே தானே? கரெக்டான இது தானே? ஓகே பாய். எல்லாம் பாய். ஓகே பசங்களா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? கேம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் என்னதான் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எல்லாத்தையும் வின் பண்ண முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தோல்வி அடைந்தாலும் அதை நம்ம வெற்றிகரமா அடுத்த இதில் முயற்சி பண்ணி வெற்றி பெறணும். அதனை நம்ம கர்த்தர் கூட நம்ம இருக்காரு, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அப்போ நம்ம எல்லாத்தையும் வெற்றி பெறுவோம். என்ன பசங்களா, கரெக்ட் தானே? ஓகே. சரி, நம்ம இப்போ அடுத்த செக்ஷன் போல போயிடலாம். அடுத்த செக்ஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? அண்ணாலாம் இந்த கடைசி நாளில் உங்களுக்கு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிட்டை ரெடி பண்ணி அழகான ஸ்கிட்டை வச்சிருக்காங்களா. எனக்கு சொன்னாங்க நாங்கள் ஸ்கிட்டு போட போறோம் பசங்களுக்காக. ஸோ நீங்க சொல்றீங்க பசங்க கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? நம்ம ஸ்கிட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கிட்டுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். ஓகே ஓகேவா பசங்களா? ரெடியா இருக்கீங்களா? நம்ம முதல்ல ஸ்கிட்டை பார்த்துட்டே வந்துடலாம். ஓகே பாய். சரி வாமா, நம்ம அம்மா வந்து தண்ணி குடி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா தானே? ஆமா. அங்க பாரு ஜான்சி அக்கா வராங்க. பூஜா காலை தண்ணி குடிக்க வந்துட்டேன். ஆமாக்கா, வேற வேலை. எங்க அம்மா அதே தான் சொல்றாங்க. வந்துதான் வந்துட்டேன். நான் குடிச்சிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். கிடையவே கிடையாதுக்கா. எங்க வீட்டுல சுத்தமா தண்ணி இல்லை. எங்க அம்மா சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க. கொஞ்சமா கருணை காட்டுமா? அதுலயே இல்லை இங்க. சரி போ, வந்துதான் வந்துட்டேன். அடுத்து போறேன். ஐயோ, இந்த பம்போட பெரிய தொல்லையா இருக்கு. தண்ணியே வர மாட்டேங்குது. அக்கா, சுத்தமா தண்ணி வர மாட்டேங்குதுக்கா. சுத்தமா பண்ணிடலாமா? நான் ட்ரை பண்றேன். ஆமா, தண்ணியே வர மாட்டேங்குது. சரி, நான் பிளம்பரை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, பிளம்பரா? ஆமா பிளம்பர் தான். நான் இங்க 3வது தெருவுல இருந்து ஜான்சி அக்கா பேசுறேன். சொல்லுங்க ஜான்சி அக்கா, மறுபடியும் என்ன பிரச்சனை? அதே தொலைதான்ப்பா. அதே இப்பதான் இங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வாப்பா. ஓகே, வரேன். நீங்க அக்கா ஜெயபாபு தானா? இவங்க நான் வெயிட் பண்ணுறேன். தெரிஞ்சுதானா? தெரிஞ்சுதுமா. இப்போ நீங்க அடிச்சு பாருங்க வரோம். சரி, எனக்கு ஃபீஸ் பண்ணுங்க. 2000 ரூபாய். சரி, நான் கிளம்புறேன். ஏன் வரலக்கா? நானும் சரியா அடிக்கிறேன். ஏமாத்திட்டாங்க அந்த ஆளு. சரி, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. பேசாம டாக்டர் கால் பண்ணி பார்க்கலாம். கூப்பிட்டு பாரு. ஹலோ, சொல்லுங்க. டாக்டர் ஐயாவா? ஆமா, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா? இப்பவே வந்துட்டேம்மா. ஏன் உடம்பு சரியில்லை? இதோ இந்த பைப்புக்கு தான். என்னடா இது? சொன்னா இந்த பைப்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுக்கணும்னு தெரியலப்பா. சரி, நம்ம காசு தான் முக்கியம். என்ன சார் வந்து குழம்பிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் அடிங்க. கொஞ்சம் நல்லா பாருங்கய்யா. இப்போ வச்சு பாருங்க வரோம். எவ்வளோ ஆச்சு? ஆமா, இருங்க, நான் பார்த்தா சொல்லுவோம். தண்ணி வண்டியே நீங்க பாருங்க. இவனும் ஏமாத்த அதெல்லாம் சரியாதாக்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுத்தமா வர மாட்டேங்குதுக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா, எல்லாம் ஏமாத்திட்டே இருக்காங்க அவன். சரி, கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். யாரா அப்படி ஹெல்ப் பண்ண வருவாங்க.
சிஸ்டர் ப்ரோக்ராம் கேட்டு பார்க்கலாம். கேட்டு பாரு. சொல்லுங்க. இந்த பம்பு வேறு சரியே இல்லை, கொஞ்சம் சரி பண்ணி தரீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ப்ளம்பர் வந்தா, ப்ளம்பரும் இது பண்ணிட்டு போயிட்டான். கொஞ்சம் டாக்டர் கூட வந்தாங்க, காசு மட்டும் வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கவே இல்லைக்கா அதெல்லாம். தண்ணி வருது. நீங்க அடிச்சிருக்கீங்கல்ல, அதனால நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு பார்க்கவே இல்லை. ஆமா. ஹாய் குட்டீஸ், இங்க பாத்தீங்களா எல்லாரோட மனசுலயும் இதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய பாரங்கள்லாம் நம்ம மனசுல இருப்பாங்க. நீங்க தூக்கி போட்டு இருந்தாதான் நீங்க வந்து ஜாலியா வேலைய ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? இனிமேல் கஷ்டங்களை எதுவுமே வைக்கக்கூடாது. ஓகேவா? பாய் பாய். ஹாய் குட்டீஸ், கிட் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே, இப்போ எந்த டைம்க்கு வந்திருக்கோம்? ஸ்டோரி டைம். ஸ்டோரி அண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி அண்ணா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கேக்குறீங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. அது யார் தெரியுமா? சரி, நான் சொல்றேன். ஒருத்தர் பேரு டேவிட், இன்னொருத்தர் பேர் ரூத். ஓகேங்களா? அப்புறம் அந்த ஸ்டோரி என்னன்னா, அந்த ஊர்ல மறந்துட்டேனே. சரி விடு, நான் எனக்கு பிடிச்ச செலினாக்கா நான் கூப்பிடுறேன், அவங்க கதை சொல்லுவாங்க. ஓகேவா? அக்கா. என்ன சார், ஸ்டோரிய மறந்துட்டியா? ஆமாக்கா, ஸ்டோரி டேவிட் சொன்னா அதுக்கப்புறம் மறந்துட்டேன்க்கா. சரி, அந்த பையன் பேர் என்ன? டேவிட். அப்ப அந்த பொண்ணு பேர் என்ன? ரூத். டேவிட் ரூத். நேத்து தான் கிட்ட இந்த ஸ்டோரிய சொன்னியே, மண்டையில ஒரு கொட்டு கொட்டு கொட்டு. எப்படி மறந்து இப்ப வர ஞாபகம் வந்துச்சுக்கா, திடீர்னு மறந்துச்சுக்கா. பாருங்க குட்டீஸ், நேத்து தான் உட்கார்ந்து இந்த சாக்குக்கு கஷ்டப்பட்டு ஸ்டோரி சொல்லி கொடுத்தேன், எல்லாத்தையும் மறந்துடுச்சு. வேஸ்ட் சாக். அடிக்காதீங்கக்கா. சரி, நான் இப்ப ஸ்டோரி சொல்லுவேன், ஞாபகப்படுத்தி கொடுப்பேன், நீ சொல்லிடணும். ஓகேவா? ஓ கண்டிப்பாக்கா. ஒரு ஊர்ல டேவிட் ரூத், ஞாபகம் வரலையா? அதுக்கப்புறம் தான் தெரியலையே, அதுதான் நானும் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு அவங்க இருக்கேன். கூட ட்ரக்கிங் போனாங்களே. ஆமா, ட்ரக்கிங் மலைக்கு தானே போனாங்க. ஐயோ விடு, நானே சொல்லிடுறேன். என்ன குட்டீஸ், நம்ம ஸ்டோரிக்கு போலாமா? இந்த பாருங்க, இந்த சாட் எல்லா ஸ்டோரியும் மறந்துச்சு. அந்த கதைய அக்கா உங்களுக்காக சொல்றேன். என்ன குட்டீஸ், நீங்க அந்த கேரக்டர்ஸை பார்க்கணுமா? கூப்பிட்டுலாமா உங்கள? அந்த கேரக்டர்ஸை ஷர்மியோட அக்கா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க ஷர்மி அக்கா. வாங்கக்கா. இப்ப மட்டும் பேசு. நான் பேசுறேன். பாத்தீங்களா, இன்னைக்கு நாளோட தலைப்பு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாருமே இன்னைக்கு நாளோட தலைப்பை சொல்லவே இல்லை. அதான் இப்ப அக்கா சொல்றேன். என்னது? ஓ, ஜாக் சொல்லிட்டாரா? விக்டரின்னு சொன்னாங்களா? என்ன ஜாக், இன்னையோட டைட்டில் விக்டரின்னு நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேனே, நீ கேட்கலையா? விக்டரி. நான் தூங்கிட்டேன் ஜாக், அதனால தான் கேட்கல போல. ஆமா குட்டீஸ், இன்னைக்கு டே 6. டே 6ஓட டைட்டில் என்னன்னா விக்டரி. கரெக்ட். நம்ம டே 1ல இருந்து ட்ரூ சோல்ஜர்ஸோட ஒவ்வொரு கேரக்டர்ஸா பார்த்துட்டு வரோம். என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க? ஹோப், டெடிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் ரெடி, ஆக்ஷன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? விக்டரி. கரெக்ட் ஜாக், வெரி குட். இப்படிதான் நல்ல பையனா எனக்கு அப்பப்போ எடுத்து கொடுக்கணும், சரியா? சரிக்கா. விக்டரினா என்ன தெரியுமா? விக்டரினா என்ன ஜாக்? விக்டரினா ஜெயிக்கிறது. கரெக்ட். நான் இப்ப ரெடியா மட்டும் இருந்தா போதுமா? வெயிட் பண்ண வேண்டாமா? இந்த அக்கா இருப்பாங்களே, இந்த அக்கா, அந்த அக்கா பேர் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க ஜாக், அந்த அக்கா பேர் என்ன? ஷர்மி அக்கா. அந்த அக்கா இல்ல, நம்ம ஸ்டோரியில இருக்க கேரக்டர் யாரு? ரூத் அக்கா. அந்த ரூத் அக்கா அவங்களோட தம்பி டேவிட்ட கூட்டிட்டு ஒரு ட்ரக்கிங் போறாராம். அது ரொம்ப அடர்ந்த காடு. அந்த காடுக்குள்ள ட்ரக்கிங் போறாங்களாம். எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால்ல ஒரு தாத்தா சொன்னாராம், டேவிட்டும் ரூத்தும் என்னை பார்க்க வாங்கன்னு. அது யார் தெரியுமா? அவங்களோட தாத்தா. அந்த தாத்தா ரொம்ப வயசாயிட்டாரு. அந்த தாத்தாக்கு டேவிட்டையும் ரூத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாம். அவங்களுக்கு தாத்தா ரொம்ப வயசாயிட்டாருல்ல, நீங்களும் உங்க தாத்தாவை
பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல தாத்தா தானே சே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வீங்களா? என்ன சார் நீ உங்க தாத்தாவை பார்த்துட்டியா பார்க்க மாட்டியா? கண்டிப்பா பார்ப்பேனே, பார்த்துப்பேனே. வயசான காலத்துல அவங்கள பார்த்துட்டியா? கூடவே இருப்பேன், எல்லாத்தையும் செய்வேன். அதே மாதிரிதான் இந்த டேவிடும் ரூத்தும் தன்னோட தாத்தாவை பார்க்கறதுக்காக ஒரு ட்ரெக்கிங் போறாங்க. அந்த காட்டு ரொம்ப அழகா இருக்கும். அந்த காட்டுக்குள்ள அவங்க நடந்து போயிட்டு தாத்தாவை பார்க்கலான்னு எப்படியோ கஷ்டப்பட்டு மலை மேடு எல்லாம் சேர்ந்து கலந்து அந்த தாத்தாவை பார்க்க போயிட்டாங்களாம். அந்த தாத்தா என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த தாத்தா சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் நான் ஒரு கேம் வைக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு கேம் பிடிக்குமா? ஆமா, ஜாலியா இப்போ நான் கேம் ஆடுறோமே. பட் அந்த கேம் ரொம்ப கஷ்டமான கேம். ஓ, என்ன கேம் தெரியுமா? என்ன கேம்க்கா? அந்த என்ன கேம்னா, அந்த ரூத்தும் அந்த டேவிட்டும் அந்த தாத்தா சொல்ற வேர்ட் எல்லாம் கரெக்டா அவங்க சொல்லணுமா. அந்த வேர்டு எங்க இருந்து சொல்லணும் தெரியுமா? பைபிள்ல இருந்து. பைபிள்ல இருந்தா? ஆமா. ஐயோ, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் கரெக்டா சொல்லணும்னு அந்த தாத்தா சொல்லிட்டாராம். எனக்கே தெரியாதுக்கா. ஐயே பாருங்க குட்டீஸ், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் இந்த சாட்டுக்கு தெரியவே தெரியாதாம். பேட் இல்ல, ஏய் நீங்க பாக்குற யாருக்கும் தெரியும்ல. அங்க ஏதோ ஒரு பையன் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. நீங்க எல்லாரும் குட் குட்டீஸா இருந்தீங்கன்னா பைபிள்ல இருக்க எல்லா ஸ்டோரியும் என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? இல்லக்கா, எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் சொல்ல சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது குட்டீஸ், இந்த ரூத் அக்காக்கும் இந்த டேவிட் அண்ணாக்கும் அது தெரியவே இல்லையா. அவங்க நின்றுட்டு ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் சொல்லி மறந்து போயிட்டாங்க. யார் மாதிரி மறந்து போயிட்டாங்க? என்ன மாதிரி? ஆமா, இந்த பையன் மாதிரி மறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க டெய்லியும் படியே தெரியுமா அவங்க மறந்து போயிட்டாங்க. அவங்க ஏசப்பாவோட பிள்ளைங்கன்னு மறந்துட்டாங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்கன்னா என்ன பண்ணணும்? டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பைபிள்ல இருக்கிற கதையெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லிருக்கணும். அவங்க 2 பேரும் அவங்க மேல நம்பிக்கையாவும் இல்ல, ஒரு பொறுப்பே இல்ல. ஏசப்பா பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும்? பொறுப்பா இருக்கணும்ல. அவங்க பொறுப்பாவே இல்ல. பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, சும்மா தாத்தா கூப்பிட்டாங்கன்னே போயிட்டாங்க. ஆனா அங்க தாத்தா ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. என்ன ட்விஸ்ட் வச்சாரு? பைபிள்ல இருக்க எல்லாத்தையும் சொன்னாதான் என்ன தருவேன்னு சொன்னாரு? சாப்பாடு தருவேன்னு சொன்னாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அந்த குட்டீஸ்? ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் படிச்சாங்களாம். படிச்சுட்டு கடைசியில அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லி பார்த்துக்கிட்டாங்களாம். இப்ப என்ன குட்டீஸ், இதை பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வேகமா போய் பைபிள் எடுத்து பைபிள்ல இருக்க ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் என்ன பண்ணணும்? படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எத்தனை இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எத்தனை இருக்கு, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் வாட்ஸ்அப்ல அதை அழகா சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்கு? கரெக்ட், gift காத்துட்டு இருக்கு. நம்மளும் நம்ம பைபிள் எல்லாத்தையும் நல்லா படிச்சு ஒழுக்கமா காலையில எந்திரிச்சோன்னு தலைமையில கை வச்சு, ஏசப்பா இந்த நாள் ஆசீர்வதிங்க, நான் சந்தோஷமா இருக்கணும், எங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். இந்த சாட் மாதிரியே நீங்களும் நல்ல பையனா இருக்கணும், மறக்க கூடாது. ஓகேவா? நாளோட மெமரி வேர்டை சொல்றதுக்காக உங்களுக்காக சொப்னாக்கான்னு ஒரு அக்கா காத்துட்டு இருக்காங்க. நம்ம சொப்னாக்காவை கூப்பிடலாமா? ப்ளீஸ். பாய். ஓகே, பாய். ஓகே குட்டீஸ், மகிழ்ந்து கடிக்கூற என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பதான் என்ன செய்வாரா? பெரிய காரியம் ஏசப்பா நம்மளுக்கு செய்வார். சரியா? நீங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமே வராது. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவும் என்ன செய்ய மாட்டாங்க? ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அம்மா அப்பா சந்தோஷமா இல்லைன்னா கூட நீ என்ன செய்யணும்? ஓகே மாமி, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாரு? பெரிய காரியம் செய்வாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்?
சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, இருப்பீங்க அந்த மாதிரி? முன்னாடி அக்கா ஒரு வாட்டி சொல்லி தரட்டா? மகிழ்ந்து களிக்கூறு. வெரி குட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புரியுதா உங்களுக்கு வசனம்? எந்த இதுல இருக்கு நம்ம பார்க்கலாமா? யோவேல் 2:21. அக்கா சொன்ன மாதிரி, சரி நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? நீங்க வசனத்தை படிச்சுட்டு அந்த பைபிள் சாப்டர் எல்லாம் படிச்சு அழகா வாட்ஸ்அப்ல பிடிச்சு நீங்க என்ன செய்யணும்? அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணும். பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சு? என்ன இருக்கு? பெரிய சர்ப்ரைஸ் gift இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அது வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடணும். சென்ட் பண்ணுவீங்களா? ஓகே, வெரி குட். பை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ரெண்டாவது செஷனுக்கு வந்திருக்கோம். எனக்கும் சோகமா தான் இருக்கு. நான் வந்து போறேன். பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் இதே மாதிரி கூட சந்திக்கிறேன். அது வர pray well, stay home, stay safe, get well soon. Bye. என்ன குட்டீஸ், நாங்க முட்டி போட்டிருக்கோம்னு பாக்குறீங்களா? அது பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது. நாங்க ப்ரே பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். என்ன குட்டீஸ், ரொம்ப சோகமா இருக்கேன் நானு. ஏன் தெரியுமா? இந்த நாளோட எண்டிங் வந்துச்சு. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல வீட்ல இருக்கோம்? கொரோனாவால. இப்போ இந்த கொரோனாவுக்காக 2 குட்டீஸும் ஒரு அக்காவும் வந்து ப்ரே பண்ண போறாங்க. அவங்கள பார்க்கலாமா? ஒன்றரை கண்ணெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? எல்லாரும் கை கூப்பி முட்டி போட்டு தான் ப்ரே பண்ணணும். கண்ணை மூடிக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து சூசன் அக்கா ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே? அப்பா, கொரோனா வைரஸ்லாம் போதும். யாருக்கும் கொரோனா வரக்கூடாது. இந்த இந்தியாவுக்கு யாருக்கும் கொரோனா வரக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆமீன். ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ் யாருக்கும் வரக்கூடாது. உலகத்தை காப்பாற்று ஏசப்பா. டாக்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் அவங்க பாதிப்பறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு குணாக்குறதுக்கும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களே, நான் நாட்டை காப்பாற்றுங்க. ஆமீன். ஓகே குட்டீஸ், இப்போ 2 பேரும் ஜூம் பண்ணாங்கல்ல. இப்போ ஏசப்பா வந்து இவங்க 2 பேர் பற்றியும் கேட்டுப்பாரு. இப்போ அக்கா ஜூம் பண்ணுறேன். ஏசப்பா, வந்து டாக்டர்ஸ், நர்ஸ் அவங்கெல்லாம் எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து கொரோனா தொடக்கூடாது, எங்களுக்காக வெளியே கஷ்டப்படுறாங்க. போலீஸ் அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு எந்த தொற்று நோயும் வரக்கூடாது. நாங்கள் நல்லபடியாக ஸ்கூலுக்கெல்லாம் போகணும். இந்த வீடியோஸை பார்க்குற சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டீஸ், நம்மளுக்காக 3 பேர் ஜெபிச்சாங்கல்ல. நீங்க நம்புறீங்க தானே? நீங்க அங்கே ஜெபிச்சீங்க தானே? இந்த நாட்டை விட்டு சீக்கிரமா கொரோனா போயிடும். பாக்குறீங்களா? நீங்களும் நம்பணும். சரியா? இப்போ நம்மளோட சர்ச்ல இந்த பாஸ்டர்ப்பா வந்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க வராங்க. ஓகேவா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தம்பி தங்கச்சிமார்கள் எல்லாம் ஒரு வாரம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை இந்த ஒரு வாரம் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்ததற்காக இந்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஊழியத்தை முன்னெடுத்து நடத்தின சபையில் இருக்கிற எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அனுபவம் எங்களுக்கும் ஒரு புதுசுதான். ஆனா கர்த்தருடைய கிருபையினால இந்த ஊழியத்தின் நிமித்தம் நிறைய பேரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இப்ப பிள்ளைங்க சொன்னது போல இந்த ஊழியம் ஒருவேளை இப்போ இதோ முடிஞ்சிச்சே அப்படின்றது மாதிரி இருக்கும். ஆனா சீக்கிரத்துல மீண்டும் விதமான ஊழியத்தை நாங்கள் செய்து உங்களை சந்திக்க நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துல இந்த ஊழியத்தை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யும்படி கர்த்தர்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருடத்தோறும் இந்த ஊழியத்தை கிட்டத்தட்ட ஆண்டவரே 250க்கு மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு வந்து எங்கள் சபையில வைத்து ஊழியம் செய்வோம். ஆனால் இந்த வருஷம் எங்களால முடியாம போயிருச்சு. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு டெக்னாலஜியை கொடுத்து ஆண்டவர் அநேக பிள்ளைகளை சந்திக்கும்படி தேவர்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதை ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட பங்கெடுத்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ததானே எங்கள் அருமையான எனக்கு கர்த்தர் கொடுத்த என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதை ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு இதுக்குரிய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த வீடியோ வீட்டுல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் செபித்தது போலவே சீக்கிரம் இந்த கொரோனாவின் தொற்று இந்த தேசத்தை விட்டு நீங்கி நாங்கள் மீண்டும் உம்மை சபையாய் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் இயேசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.